இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக. கம்மியான செலவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கப்பவே, நீங்கள் அதுக்கான டூல்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வாங்கி வீட்டில் சேர்த்துறாதீங்க. நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓடிஜியோ அவனோ இந்த மாதிரி எதுவுமே வாங்கலை. கடாய், குக்கர் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். நிறைய ஃப்ளாப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அதிலேருந்து கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். நிறைய டைம் ஃப்ளாப் ஆகும். நீங்கள் அதெல்லாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அடுத்த டைம் அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக கொண்டு போகலாம். இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ணுறேன், அதை எப்படி பேக் பண்ணுறேன், அதை எப்படி சேல் பண்ணுறேன், அதை எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது ஓட்ஸ் குக்கி. இந்த ஓட்ஸ் குக்கி பண்ணுறதுக்கு வேயிங் மிஷின், குக்கி கட்டர், பேக்கிங் பாக்ஸ் இந்த 3 இருந்தால் போதும். இது 3மே ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே வாங்கிடலாம். வேயிங் மிஷின் 3 to 500 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். குக்கி கட்டர் 50 ருபீஸ், பாக்ஸ் 10 to 15 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். அப்போ இவ்வளோ ப்ராடக்ட்டும் ஃப்ரீயாக வாங்க முடியுமான்னா இல்லை. இது எல்லாமே நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து தான் நீங்கள் டேலி பண்ணிக்கணும். வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களோட ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னு சொல்லிடுறேன். சூப்பராக ப்ராடக்ட் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் எங்கே போய் கொடுக்கணும், எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இந்த ஆர்டர் பற்றி சொல்கிறேன். நான் தாம்பரத்தில் இருக்கேன். இந்த ஆர்டர் வேளச்சேரிலேருந்து போர்ட்டல் மூலமாக வந்திருக்கு. இது எப்படி வந்தது அப்படின்னா ஃப்ரெண்டு மூலமாக வந்தது. நான் எல்லாமே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் போய் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ரிலேட்டிவ் சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வைக்கிறது மூலமாக எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிது. நீங்கள் குக்கி தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பேக் ஆகிறதுக்கு முன்னாடியே குக்கி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா பட்டரோ கீயோ அதிகமாக சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்கள் கம்மி பண்ணி அடுத்த டைம் பண்ணி பாருங்கள். இப்போ பட்டருக்கும் கீக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பட்ரு 100 கிராம் சேர்க்குறோம் அப்படின்னா கீ ஒரு 95 கிராம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் பண்ணுறப்ப அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பண்ணி அதில் ஃப்ளாப் ஆகிறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக தெரிய வரும். பேக்கிங் பொறுத்தளவு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு குக்கி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். இப்போ 50 கிராம் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 51 கிராம் இருந்தால் கூட உங்களுக்கு சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எதுவுமே எந்த வீடியோவுமே பார்த்து எடுக்காதீங்க. என்னோடய வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள். அதில் எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஒரு கிராமாக நீங்கள் கம்மி பண்ணி பாருங்கள். இந்த 4 மட்டும்தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். உங்களுக்கு ஸ்க்ரீனில் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இனி சால்ட்டும் இதுக்கு ஃப்ளேவர் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதை அப்புறமா ஆட் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். நாட்டு சர்க்கரையை ஒரு சின்ன மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக பவுடர் ஆயிரும். இப்போ அதே போல் ஓட்ஸையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு நல்ல மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே கோதுமை மாவையும் அதில் கொட்டிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்சிங் பவுலில் கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் பீட்ரு வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வயர் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா எல்லோவாக இருக்குது. நல்லா பேல் எல்லோவாக மாறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை அதை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வாங்குறப்ப கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா பிஸ்கட் கருகுன மாதிரி இருக்கும். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எல்லாம் வெளியில் தெரிச்சிருச்சுன்னா குவான்டிட்டி கம்மியாயிரும். இந்த ஓரங்கள்லாம் நாட்டு சர்க்கரை கரையாமல் இருக்கும். ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா எடுத்து விட்டு மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இது நல்லா பீட் ஆயிடுச்சு. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்குறப்போ அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏலக்காய் சீட்ஸ் எடுத்து ஓட்ஸோட பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணவங்க கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னதுனால நான் எந்த கெமிக்கலுமே இதில் சேர்க்கலை. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையிலே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குலோப் ஜாமுக்கு எப்படி பிசைவோமோ அதே போல் பிசைங்க. ரொம்ப டைட்டாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரிலாம் அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா குக்கி நல்லா சிப்ஸ் மாதிரி ஆயிரும். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா டோ பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
இதில் வந்து ஏதாவது ஒன்று கம்மியாயிடுச்சு அப்படின்னு மில்க் சேர்க்குறது, கீ சேர்க்குறது அப்படிலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கி வந்து கரெக்டாக வராது. முக்கியமாக வந்துட்டு ஓட்ஸ் குக்கியில் வந்து மில்க்லாம் சேர்க்கக்கூடாது. இது நீங்கள் நார்மலாக சப்பாத்தி கட்டையிலே தேய்க்கலாம். பட்டர் சீட்டில் தேய்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து கிராக் விழுகாமல் இருக்கும். பட்டர் சீட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கீ எல்லாமே எடுத்துரும். அந்த பட்டர் சீட்டை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பேக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிங்க. தேய்க்கிறப்ப இந்த ஃபிங்கர்ஸை மட்டும் நீங்கள் அப்படி எடுத்து ரோல் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா ஈவனாக இருக்குது குக்கி. ஸோ அதனால் பொறுமையாக தேய்ங்க. இந்த ராகி குக்கி பண்ணுறதுக்கு நான் எந்த கட்டருமே யூஸ் பண்ணல. இப்போ ஓட்ஸ் குக்கி பண்ணுறதுக்காக இந்த சர்க்கிள் குக்கி கட்டரை எடுத்திருக்கேன். இது வந்து 42 ரூபீஸ் தான். இப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய டியூன் பாக்ஸ் மூடி இது மாதிரியே வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த கட்டர் வச்சுருக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கிள் வாங்கிக்கோங்க. ஒரு மாதிரி டிசைன்லாம் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் 3 சைஸ் வரும். லார்ஜ், மீடியம், ஸ்மால்னு வரும். இப்போ நீங்கள் லார்ஜ் குக்கி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீடியம் ஸ்மாலை வந்து நீங்கள் டிசைனுக்காக சும்மா உள்ளே வந்து லைட்டாக சர்க்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து பட்டர் சீட் யூஸ் பண்ணுமா, பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக பட்டர் சீட் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 500 ரூபீஸ் ஆகும். இந்த ரோல் ஃபுல்லாகவே பட்டர் சீட் வந்து 90 ரூபீஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ரௌனி பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நான் வந்து பட்டர் சீட்டில் தான் இன்னுமே ப்ரௌனி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேலட் நைஃப் வச்சு தான் குக்கி எடுக்கணும்னு இல்லை, தோசை கரண்டி வச்சு எடுத்தாலும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. டைரெக்டாக வச்சு எடுக்காமல் சைட்லேருந்து எடுத்தோம்னா குக்கி வந்து உடையாமல் கிடைக்கும். குக்கி கட்டரை வச்சு 3 ஷேப்லேயுமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஓடிஜிலையும் ஒன்று வந்து அவன்லேயும் பேக் பண்ண போகிறேன். அவனில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஓடிஜி வேறு டைம் எடுக்கும். ஸோ இதனுடைய டீட்டெயில் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். குக்கி பண்ணணுன்னா அவனும் ஓடிஜியோ இருக்கணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது குக்கர், கடாயில் தான் கற்றுக்கிட்டேன். அதில் கற்றுக்கிறப்ப தான் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அவனுக்கு வர்றப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் அண்ட் ஓடிஜி ரெண்டுலேயுமே 180 டிகிரிக்கு வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓடிஜியில் பாட்டம் அண்ட் டாப் ராட் ஆனில் இருக்கணும். 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே வந்து அவனில் வந்து 10 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த ட்ரேயோடு எடுத்து வெளியில் வச்சுருங்க. இது வந்து மூடி போட்டு இல்லைன்னா துணி போட்டு ஏதாவது மூடி வச்சிங்க அப்படின்னா குக்கி வந்து நல்லா நமத்து போயிடும். வெளியில் எடுத்து அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க. ஒரு 1 hour வரையும் அப்படியே இருக்கட்டும். குக்கி வந்து அவன்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப சாஃப்டாக தான் இருக்கணும். அந்த கூல் டவுன் பண்ணுற டைமில் தான் வந்துட்டு கிறிஸ்பி ஆகும். இப்போ பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது கீழே போட்டால் நல்லா சவுண்டு கேட்கணும். ஆனால் அழுத்தி போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 2ஆக உடையணும். அப்படி தான் இருக்கணும். ரொம்ப சிப்ஸ் மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அவனில் வச்சது இதோட சின்ன சைஸாக வச்சுருந்தோம். அது நல்லா 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்கள். இதே பெரிய சைஸ் வச்சிங்க அப்படின்னா ஒரு 12 மினிட்ஸ்க்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய எல்லா டீட்டெயிலும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து டீட்டெயில்டாக வந்து குக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கேயுமே வந்து ஓட்ஸ் குக்கிக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். முக்கியமாக வந்து ஹெல்த்தி பர்சன் தான் அதிகமாக வாங்குவாங்க. இது வந்து இப்போ எனக்கு வாங்குறது வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக வாங்குகிறாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இது நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இது வந்து 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேக்கிங் எசன்ஸ் இருக்கிற ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான பாக்ஸஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸோட வந்து குவான்டிட்டி வந்து 250 கிராம். நீங்கள் குக்கி வந்து சர்க்கிளாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இவங்க ஆர்டர் பண்ணது 200 கிராம் ஓட்ஸ் குக்கி, 350 கிராம் ராகி ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. காம்ப்ளிமெண்ட்டாக நான் சாக்லேட் கொடுத்துருந்தேன். போர்ட்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து போர்ட்டர் எப்படி போடுறது, அவங்க போட்டாங்கன்னா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் பார்க்கலாம். இப்போ இதில் நம்மளோட யூஸ் பண்ணியிருக்க பொருளை மட்டும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஓட்ஸுக்கு மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா 1 kgயோட ஓட்ஸ் விலை வந்து 160 ருபீஸ். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 70 கிராம் யூஸ் பண்ணியிருக்கோம். 160 × 70 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1000 1 kg இருக்கிறதுனால 1000 டிவைட் பண்ணோன்னா எனக்கு ஓட்ஸோட காஸ்ட் வந்து 12 ருபீஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.